ஸோ வாட்ஸ்அப் காய்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு கேம் லூப் செட்டிங்ஸ் போடுங்க, கேம் லூப் செட்டிங்ஸ் போடுங்க. இது கேம் லூப் செட்டிங்ஸ் தான். ஆனால் கேம் லூப்பில் என்ன கஷ்டம்னா உங்களால் ஹெட்செட் வந்து 100ல் ஒரு 50% தான் அடிக்க சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது லாங் ரேஞ்சில்னா தான் ஹெட்செட் அடிக்காட்ட சான்ஸ் இருக்குது. ஷார்ட் ரேஞ்சில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லித்தரோம். அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒன் டப் அடிக்கலாம் கேம் லூப்லேயே. ஸோ இதில் என்ன பங்கமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் மொக்கையாக இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். இது ஃப்ரீ ஃபயர் செட்டிங். சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரெட் டாட் 2x 4x எல்லாத்துலேயும் 200 வச்சுருங்க. ஜெனரல் 100 இருக்கட்டும். AWM ஸ்னைப்பர் உங்களோட இஷ்டத்துக்கு இருக்கட்டும். டிஸ்பிளே செட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்லாம் வச்சுருக்கேன். நான் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. என்னோட பிசி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அதை வச்சு தான் விளையாடுறோம் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாதால. ஸோ இந்த கேம் செட்டிங் அவ்வளோ தான். இதுக்கப்புறமா எமுலேட்டர் செட்டிங்ஸ் பார்த்துடலாம் என்னென்னு. எமுலேட்டர் செட்டிங்ஸில் இதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்னட்ட இருக்கிற மாதிரி செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் ரன் ஸ்டார்ட் அப்பில் ஒன்றில் இருந்ததுன்னா உங்களோட பிசி இன்னும் ஸ்லோவாகும், பங்கமாயிடும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் ஓப்பன் பண்ணி வைக்கலாம், இல்லைன்னா டைரக்ட் டெக்ஸ்ட் வைக்கலாம். ஆட்டோவில் வச்சிங்கன்னா அதுக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கொள்ளும், அது அதில் இருக்கட்டும். ஸோ இதிலெல்லாம் எனாவல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இருக்கிறத எனாவல் வச்சுக்கொள்ளுங்க. நான் அதுவாக ரிலேட்டடாக அது என்ன செட்டிங்ஸ் தருவோம் அந்த செட்டிங்ஸ் தான் நல்லா இருக்கும். அதை மாற்றாமல் வச்சுக்கிங்கன்னா ஓகே. ஸோ இதில் இருக்கிறது தான் டிஸ்பிளே செட்டிங்ஸ். என்னது 720 பிட்லாம் இருக்குது. ஏன்னா என்னோடய பிசியாக தான். இதில் வெயிட்டி டிஸ்பிளே செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மானிட்டர் என்ன ரெசல்யூஷனோ அந்த ரெசல்யூஷன் காமிக்கும். அதே மாதிரி அதில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த 2 செட்டிங்ஸும் இவ்வளவு தான். ஓகே, இதுக்கான செட்டிங்ஸ் இவ்வளவு தான். நீங்கள் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அது எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டில் ஒரு வீடியோ வருவா, அந்த வீடியோவை ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி பாருங்கள். பிசி பிளேயர்லாம் எப்படி ஹெட்செட் அடிக்கணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் கேம் லூப்பில் மட்டும் இல்லை, எந்த எமுலேட்டர்லாம் இதை போட்டு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி டப்பு டப்புன்னு ஒன் டப்பெல்லாம் அடிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.